வணக்கம். நீங்கள் இணைந்து கொண்டிருப்பது துளிரின் பிரதான செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். குடிசலிந்துவின் நெருங்கிய சகாக்கள் 2 கைது. தமிழர் பகுதியில் இளைஞனுக்கு நடத்தப்பட்ட கொடூரம். இனம் தெரியாத கும்பலால் தாக்குதல். இலங்கையில் மருந்து பற்றாக்குறை ஏற்படும் அபாயம். வெளியாகிய எச்சரிக்கை. இலங்கையில் தனியார் வீடொன்றில் 50 வெளிநாட்டவர்கள் செய்த செயல். அஸ்விஸ்ம நலன்புரி பெறுவோருக்கு வெளியாகிய முக்கிய அறிவிப்பு. கொழும்பில் நடத்த திட்டமிடப்பட்டிருப்பதாக கூறப்படும் குண்டு தாக்குதல் தொடர்பில் போலீசார் விளக்கம். யாழில் இருந்து பயணித்த காரில் இரவில் ஏற்பட்ட சோகம். பாதாள உலகக்குழு தலைவனும் பாரிய அளவிலான போதைப்பொருள் கடத்தல்காரருமான பாணாந்துறை குடுசலிந்து என்று அழைக்கப்படும் சலிந்து மல்ஜித்துவின் நெருங்கிய சகாக்கள் 2 பாயக்கலை பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர். வலால மத்திய ஊழல் தடுப்பு அதிரடிப்படையினருக்கு கிடைத்த தகவல்களுக்கு அமைய செவ்வாய்க்கிழமை அதிகாலை பயாயக்கலையில் நிர்மலவத்தி மற்றும் கும்புருகொட பகுதியில் விசேட சோதனைகள் நடத்தப்பட்ட போதே 2 சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்கள் பெத்தா என்ற புனைப்பெயருடன் கவிய என்ற புனைப்பெயருடன் அழைக்கப்படுபவர்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட பெத்தா என்பவரிடம் இருந்து 42,350 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருட்களும் கவிய என்பவரிடம் இருந்து 48,170 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருளும் கைப்பற்றப்பட்டுள்ளது. குறித்த இருவரும் பயகலை பகுதியில் தலைமறைவாக இருந்த நிலையில் சுற்றுவளைப்பு நடவடிக்கைகளின் போது திட்டமிட்ட முறையில் போதைப் பொருட்களை விநியோகம் செய்து வந்துள்ளமை முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை வலால ஊழல் தடுப்பு பிரிவினர் பயாக்கலை போலீசாருடன் இணைந்து மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. வவுனியா பெரியார்குளம் பகுதியில் இளைஞர் ஒருவன் மீது இனம் தெரியாத கும்பல் நடத்திய கொடூர தாக்குதலில் அந்த இளைஞன் படுகாயம் அடைந்ததோடு அவருடைய கண் பார்வை பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெரியார்குளம் பகுதியைச் சேர்ந்த 25 வயதுடைய இளைஞர் ஒருவன் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் வீதியால் சென்று கொண்டிருந்த போது சுமார் 8 பேரை கொண்ட குழுவினர் வழிமறிக்கப்பட்டனர். குறித்த கும்பல் இளைஞர் மீது சரமாரியாக தாக்குதல் நடத்தியுள்ளது. தாக்குதலுக்குள்ளாகி படுகாயமடைந்த இளைஞன் உடனடியாக வவுனியா பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. தற்போது அவர் சிகிச்சையின் பின்னர் வீடு திரும்பியுள்ளார். இருப்பினும் இந்த தாக்குதலின் காரணமாக அந்த இளைஞரின் கண் பார்வை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக அவரது குடும்பத்தினர் மிகுந்த கவலை வெளியிட்டனர். இச்சம்பவம் தொடர்பாக பாதிக்கப்பட்ட இளைஞரின் தரப்பால் வவுனியா போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. முறைப்பாட்டை தொடர்ந்து தாக்குதலை நடத்திய 8 பேர் கொண்ட கும்பலை கைது செய்வதற்கு வவுனியா போலீசார் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இலங்கையில் மருந்து விநியோக சங்கிலியில் அதிகரித்து வரும் அழுத்தத்தை காரணமாக அத்தியாவசிய மற்றும் உயிர்காக்கும் மருந்துகளை தடையின்றி அணுகுவதை உறுதி செய்யும் நாட்டின் திறன் பாதிக்கப்படக்கூடும் என இலங்கை மருந்து தொழில்துறை சம்மேளனம் குறிப்பிட்டுள்ளது. இந்த மருந்து பற்றாக்குறை நெருக்கடியை தடுப்பதற்கு அரசாங்கம் அவசர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் சம்மேளனம் அழைப்பு விடுத்துள்ளது. உடனடி மற்றும் நடைமுறை நடவடிக்கைகள் எடுக்கப்படாவிட்டால் தனியார் மற்றும் பொது சுகாதாரத்துறைகளில் அதிகரித்து வரும் தட்டுப்பாட்டை இலங்கை எதிர்கொள்ளக்கூடும் என்றும் இது நோயாளிகள், மருத்துவமனைகள் மற்றும் முழு சுகாதார கட்டமைப்பையும் கடுமையான அழுத்தத்துக்கு உள்ளாக்கும் என்றும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. எரிபொருள் விலைகள் சுமார் 38% சரக்கு கட்டணங்கள் 40% அதிகரித்துள்ளன. அத்துடன் மருந்து மூலப்பொருட்களின் உலகளாவிய விலைகள் சில சந்தர்ப்பங்களில் 70% வரை அதிகரித்துள்ள நிலையில் அமெரிக்க டாலருக்கு எதிராக இலங்கை ரூபாவின் பெறுமதி வீழ்ச்சியை இறக்குமதி செலவணியை கணிசமாக குறைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போதைய இறக்குமதி அனுமதி பத்திர புதுப்பித்தல் மற்றும் விலை மீளாய்வு செயல்முறையில் ஏற்பட்டுள்ள தாமதங்கள் இந்த அழுத்தங்களை மேலும் அதிகரிப்பதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இறக்குமதி உரிமத்தை செயலாக்கம் உள்ள தாமதங்களை நிவர்த்தி செய்து மருந்து விநியோக சங்கிலியை ஸ்திரப்படுத்துவதற்கு உடனடி நடவடிக்கைகளை எடுக்குமாறும் சம்மேளனம் அதிகாரிகளை வலியுறுத்தியுள்ளது. வணிக விசா மூலம் இலங்கைக்கு வருகை தந்து அதன் காலம் முடிவடைந்த பின்னரும் சட்டவிரோதமான முறையில் தங்கியிருந்த 50 வெளிநாட்டவர்களை குடிவரவு குடியகல்வி திணைக்கள அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். நீர்கொழும்பு பகுதியில் உள்ள தனியார் வீடொன்றில் இவர்கள் தங்கியிருப்பதாக குடிவரவு குடியகல்வி திணைக்களத்தின் விசாரணை பிரிவுக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து இந்த சோதனை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. கைது செய்யப்பட்டவர்களில் 47 பேர் சீன நாட்டவர்கள் என்றும் ஏனைய 3 வேறு நாடுகளை சேர்ந்தவர்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவர்கள் தொடர்பான மேலதிக விசாரணைகளை குடிவரவு குடியகல்வி திணைக்கள அதிகாரிகள் முன்னெடுத்து வருகின்றவை குறிப்பிடத்தக்கது.
அஸ்வெசும நலன்புரி திட்டத்தின் கீழ் ஏப்ரல் மாதத்துக்குரிய முதியோர் கொடுப்பனவுகள் இன்று வங்கிகளுக்கு அனுப்பப்பட உள்ளதாக நலன்புரி நன்மைகள் சபை குறிப்பிட்டுள்ளது. இதன்படி முதலாம் கட்டத்தின் கீழ் 70 வயதுக்கு மேற்பட்ட 6,17,406 முதியவர்களுக்கும், இரண்டாம் கட்டத்தின் கீழ் 72,525 முதியவர்களுக்கும் இந்த கொடுப்பனவுகள் வழங்கப்பட உள்ளன. தகுதியுள்ள பயனாளிகள் தங்களின் அஸ்வெசும வங்கிக் கணக்குகளின் ஊடாக இன்று முதல் இந்த கொடுப்பனவுகளை பெற்றுக்கொள்ள முடியும் என நலன்புரி நன்மைகள் சபை மேலும் குறிப்பிட்டுள்ளது. கொழும்பில் குண்டு தாக்குதல் நடத்த திட்டமிடப்பட்டிருப்பதாக பரவி வரும் செய்திகள் உண்மைக்கு புறம்பானது என போலீஸ் தலைமையகம் அறிவித்துள்ளது. அவ்வாறான எந்தவொரு அச்சுறுத்தலும் இல்லை என்று போலீஸ் ஊடக பேச்சாளர் உட்லர் குறிப்பிட்டுள்ளார். கொழும்பு பகுதியில் குண்டுகளை வெடிக்க செய்ய சதித்திட்டம் தீட்டியதாகவும், தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் விளைவிக்கும் நடவடிக்கைகளை மேற்கொள்ள திட்டமிட்டதாகவும் சந்தேகத்தின் பேரில் குற்றக்கும்பலை சேர்ந்த உறுப்பினர்கள் சமீபத்தில் கைது செய்யப்பட்டனர். பயங்கரவாத எதிர்ப்பு மற்றும் புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் விசாரணையின் போது அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். ஜாயல களவேரிய பகுதியில் உள்ள வீடு ஒன்றில் பதுங்கியிருந்த போது குறித்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டார். 28 வயதான அவர் கொழும்பு பகால்பல அலுத் மாவட்ட குவான பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்றும், பிரபலமாக ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியான முகமது நஜீப் முகமது இம்ரா என்று அழைக்கப்படும் கஞ்சிபானி இம்ரானுடன் சந்தேக நபருக்கு நெருங்கிய தொடர்பு உள்ளதா என்பது கண்டறியப்பட்டுள்ளது. இந்த சந்தேக நபரின் கைது செய்து குறித்து கொழும்பு மீது தாக்குதல் நடத்த சதித்திட்டம் தீட்டப்பட்டதாக வதந்திகள் பரவின. இதுகுறித்து போலீஸ் ஊடக பேச்சாளர் வினவப்பட்ட நிலையில் இது தொடர்பாக ஜாகல பகுதியில் பயங்கரவாத எதிர்ப்பு மற்றும் புலனாய்வு பிரிவு ஒரு சந்தேக நபரை கைது செய்துள்ளது. அவரிடம் மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்படுகின்றது. ஆனால் தாக்குதல் நடக்கும் என்று அஞ்ச தேவையில்லை என போலீஸ் ஊடக பேச்சாளர் மேலும் வலியுறுத்தியுள்ளார். யாழ்ப்பாணத்தில் இருந்து கொழும்பு நோக்கி பயணித்த கார் பரந்தன் சந்திக்கு அண்மையில் வீதியை கடக்க முற்பட்டவர் மீது மோதியதில் அச்சம்பவ இடத்திலேயே குறித்த நபர் உயிரிழந்துள்ளார். குறித்த விபத்து நேற்றிரவு 7 மணிக்கு நடைபெற்றுள்ளது. விபத்தில் 55 வயதான புன்னிநிலாவை கண்ணகி நகரை சேர்ந்த முதியவரே உயிரிழந்துள்ளார். இறந்தவரின் சடலம் பிரேத பரிசோதனைக்காக கிளிநொச்சி வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாகவும், குறித்த சம்பவம் தொடர்பாக கிளிநொச்சி போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் நடைபெறும் சம்பவங்களை செய்திகளாக உடனுக்குடன் உண்மை தரவுகளுடன் அறிந்து கொள்ள தொழிற் செய்திகளுடன் இணைந்திருங்கள். உடனுக்குடன் தகவல்களை பெற்றுக்கொள்ள தொழிற் செய்திகளை சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் பட்டனை கிளிக் செய்து கொள்ளவும். இலங்கையில் நடைபெறும் சம்பவங்களை செய்திகளாக உடனுக்குடன் உண்மை தரவுகளுடன் அறிந்து கொள்ள தொழிற் செய்திகளுடன் இணைந்திருங்கள். உடனுக்குடன் தகவல்களை பெற்றுக்கொள்ள தொழில் செய்திகளை சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் பட்டனை கிளிக் செய்து கொள்ளவும். இலங்கையில் நடைபெறும் சம்பவங்களை செய்திகளாக உடனுக்குடன் உண்மை தரவுகளுடன் அறிந்து கொள்ள